பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26-27 வசனங்கள். நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களுக்குள் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. ஆமென். நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஆமென். இந்த நேரத்தில் இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நம்மள இடத்துல பேசியிருக்கிற வார்த்தை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. நாம எல்லாருமே கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். புத்திரர்னா அவருடைய சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ். நீங்களும் நானும், இந்த வீடியோவை காண்கிற நீங்களும் பேசுற நானும் அவருடைய புத்திரராய் இருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அவருடைய டாட்டர்ஸ், அவருடைய சன்ஸா இருக்கும். எதனால இருக்கும்? அவர் மேல பற்றும் விசுவாசம். இயேசு கிறிஸ்துவின் மேல ஒரு விசுவாசம். நீங்க ஏன் இயேசுவை விசுவாசிக்கிறீங்க? அவர் சுகத்தை தராரு, அவரு உங்களுக்கு எல்லாத்தையும் தராரு அப்படின்றதுக்காக இல்லைங்க. நம்ம ஜீவனோடு இருக்கிறதுக்கு காரணம் அவர்தான். நம்மளை படைத்தவர் அவர்தான். பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா அவருடைய நாமத்தை சொல்றதுக்கே பயப்படுவாங்க. புதிய ஏற்பாட்டுல அவர் மனுபுத்திரராய் வந்து நம்மளுடைய எல்லாருடைய பாவங்களுக்காக அவர் பலியாகி இயேசு கிறிஸ்துவே இயேசு கிறிஸ்துவே ஏசப்பா அப்படின்னு சொல்லுகிற அந்த புத்திர சுவிகாரத்தை நம்ம கொடுத்திருக்காரு. பழைய ஏற்பாட்டுல யாராவது அவருடைய நாமத்தை யெகோவா ஈரு, என்ன சொல்ல, கர்த்தரே அப்படின்னு சொல்லி யாராவது ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, அந்த மாதிரிதான் ரொம்ப பயபக்தியா அவருடைய நாமத்தை கூட சொல்றதுக்கு அவ்வளவு பயப்பட்டாங்க. புதிய ஏற்பாடுல நம்ம எல்லாம் வெளியேற பெற்றவங்க. இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சு அவருடைய புத்திரர், அவருடைய நாமத்தை எசப்பா அப்படின்னு சொல்லுகிற அந்த புத்திர சுவிகாரத்தை நம்ம பெற்றிருக்கோம். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. கிறிஸ்துவுக்குள்ளாக நாம ஞானஸ்தானம் பெறணுங்க. எத்தனை பேரோ அப்படி ஞானஸ்தானம் எடுத்தவங்க எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. ஞானஸ்தானம், ஏன் ஞானஸ்தானம் எடுக்கணும்? ஞானஸ்தானம் தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கைங்க. நம்மளுடைய முந்தின வாழ்க்கை இந்த கேஸ், நம்ம நிறைய பாவத்தின் வழியா, நம்ம நிறைய என்ன சொல்ல அக்கிரமங்களின் வழியாக, நிறைய தூஷணங்கள் வழியாக அப்படி நம்ம கடந்து சென்றிருப்போம். கடந்து சென்று உண்மையான தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளாம போயிருந்திருப்போம். அவரை அவரை அவர் நமக்கு செய்த நன்மைகள் எல்லாம் மறந்து பின்மாற்றமா போயிருந்திருப்போம். ஃபார் த நேம் சேக் கிறிஸ்டியனா இருந்திருப்போம். ஒரு கட்டத்துல நம்ம உணர்ந்து, இயேசுப்பா நீங்களே தேவன், நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நமக்கு செய்த நன்மைகள் எல்லாம் நினைத்து, அவர் நமக்காகப்பட்ட பாடுகள், அவர் நம்ம மேல வைத்த அன்பு, அதெல்லாம் உணர்ந்து அவரிடத்துல வரும்போது ஞானஸ்தானம், நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் அறிக்கையிட்டு, நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் அவருடைய ரத்தத்தால கழுவப்பட்டு அவருடைய இடத்துல அறிக்கையிட்டு அவரோடு கூட ஒரு உடன்படிக்கை தான் ஞானஸ்தானம். அந்த பாவத்தை திருப்பி பண்ணாதபடி அவரோடு கூட ஒரு உடன்படிக்கை, அவரோடு கூட இசப்பா உம்முடைய சத்தியத்தின்படி வாழ நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணி அவரை நமக்குள்ளாக தரித்து கொள்ளும் போது, இயேசு கிறிஸ்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானம் பெற்று அவரை நாம தரித்து கொள்ளும் போது அனைத்தும் நடக்கும். மத்தேயு 28ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல விதமாக தான் சொல்லுது. நீங்கள் போய்
நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஏதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஞானஸ்தானம் கட்டாயம், அவசியம். ரட்சிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பை அவரிடத்துல பெற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போய் ஞானஸ்தானம் எடுத்து அவருடைய வருகைக்காக ஆயத்தமாகி அவருடைய அன்பை பறைசாற்ற. விசுவாசம்னா ஒருத்தர் 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 மேல நம்ம விசுவாசம் வைக்கிறோம், ஒருத்தர் மேல நம்ம விசுவாசிக்கிறோம் அப்படின்னா அவர் சொல்றது எல்லாமே கேட்போம். அதே மாதிரி ஒருத்தர் மேல நம்ம அன்பு செலுத்துறோம்னா அவங்க சொல்றது எல்லாமே கேட்போம். நம்ம தேவனை நேசிக்கிறோம், ஐ லவ் யூ ஜீசஸ் அப்படின்னு சொன்னா அவர் சொல்ற எல்லாத்தையும் அவர் சொல்ற என்ன வார்த்தையும் நீங்க கை கொள்றீங்க அப்படின்னா தான் உண்மையாலுமே ஐ லவ் யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்றதுக்கு உங்க வாய் அந்த வார்த்தையை சொல்லணும். சும்மா ஐ லவ் யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன வார்த்தையை ஒண்ணுமே கடைபிடிக்காம இருந்தா என்ன பிரயோஜனம்? அவர் மேல ஒரு ஃபேக் லவ் காட்டுறீங்க, அதுதானே. அவரு உங்களை உண்மையா நேசிச்சிருக்காருங்க. நம்மளோட நேசம் அவர் மேல உண்மையா இருந்தா அவருடைய சத்தியத்தின்படி நடக்கும். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே இயேசப்பா, இந்த காலை பொழுதிலும் உம்முடைய வார்த்தையை கொடுத்து இயேசப்பா உம்மேல இருக்கிற விசுவாசத்தை, உம்மை பற்றும் விசுவாசத்தை பிடித்துக் கொண்டு நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை நீர் மாற்றினதற்காக நன்றி தகப்பனே. இயேசப்பா உம்மோடு கூட நாங்கள் யார் யார் உடன்படிக்கை செய்யாமல் இயேசப்பா யார் யார் உடன்படிக்கை செய்யாமல் உம்மை இன்னும் தரித்துக் கொள்ளாமல் ஞானஸ்தானம் எடுக்காம இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் தயாராகட்டும், ஆயத்தமாகட்டும் தகப்பனே. இயேசப்பா நீர் சீக்கிரம் வரப்போகிறீர். உம்முடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தமாக இன்னும் அநேகரை ஆயத்தப்படுத்தி எங்களுக்கு கிருபை செய்வீராக தகப்பனே. உம்முடைய அன்பை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்வீராக தகப்பனே. இயேசப்பா நீர் சீக்கிரம் வரப்போகிறீர். உம்முடைய வருகைக்காக நாங்களும் எங்களை காண்கிற அநேகரை இயேசப்பா நாங்கள் அந்த அந்த உலகத்தின் அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்ள அநேகரை ஆயத்தப்படுத்த கிருபை செய்யுங்க தகப்பனே. நீர் ஒருவர் மாத்திரம் உயர்ந்திருக்கணும், உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படும். நீர் பெருகவும் நாங்க சிறுவோம். எல்லா துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்தி தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள என் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Good morning. Have a blessed day. God bless you all.